நுரையீரலில் தழும்பு இருக்குது, அதனால் நான் துபாய் செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பேஷண்ட்ஸ் நம்ம கிளினிக்கில் வராங்க. இதுக்கான இம்பார்ட்டண்ட் அவேர்னஸ் வீடியோ தான் இது. நுரையீரல் தழும்பு சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் செல்லலாம். சார், ரொம்ப காமனாக டெய்லி ஒரு 40-50 பேஷண்ட் பார்க்குறோம் அப்படின்னா அதில் 1-2 பேஷண்ட்டாவது இந்த பிரச்சனையோட நம்ம கிளினிக்கில் அணுகிறாங்க. அதனால தான் இது ஒரு வீடியோவாகவே கொஞ்சம் அவேர்னஸாக இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற பல பேர் ஃபாரினில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கும், ஃபேமிலிக்காக காசுக்காக சம்பளம் அதிகமாக இருக்குன்றதுக்காக இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் போய் வேலை செய்யறதுக்கு போகிறாங்க. இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ், இந்த ஜிசிசி அப்படின்னும் போது என்னென்ன கண்ட்ரீஸ் நம்மளுக்கு அங்கே வருதுன்னா, இந்த சவுதி அரேபியா, பெஹ்ரைனு, ஓமனு, கத்தார், குவைத்து, யூஏஇன்னு சொல்லக்கூடிய துபாய், அந்த ப்ராவின்ஸ், துபாய் ப்ராவின்ஸ், அபுதாபி எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜிசிசி கண்ட்ரீஸில் வருது. இந்த கண்ட்ரீஸில் போய் வேலை செய்யறதுக்கு நம்ம ஊர் ஆட்கள் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஹெல்த் ஸ்க்ரீனிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே ஒரு பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேனு, தேவைன்னா என்னென்ன டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. எதுக்குன்னா, மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பலவேறு பேர் ரிஜெக்ட் செய்யப்படுகிறார்கள் அப்படின்றது தான் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படி ரிஜெக்ட் ஆகிறவங்க என்னன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் நுரையீரலில் தழும்பு இருக்குது, உங்கள் நுரையீரலில் ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டாட்டு மாதிரி இருக்குது, உங்கள் நுரையீரலில் ஏதோ வெள்ளையாக பூ பூத்த மாதிரி இருக்குது, நீங்கள் முதல்ல அதை சரி செஞ்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் துபாய்க்கு போகலாம், நீங்கள் முதல்ல அதை சரி செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் ஃபிட்னஸ் தர நீங்கள் சவுதிக்கு போகலான்ற மாதிரி அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க ஏதோ ரொம்ப மன உளைச்சலில் போய், யார் அந்த பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப மன உளைச்சலில் போய், என்னடா அது அங்கே துபாய்க்கோ இல்லை சவுதிக்கோ போனால் தானே நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நம்ம கஷ்டப்பட்டு அங்கே போய் வேலைலாம் எல்லாம் ஓகே, வேலையும் வாங்கி போகலான்னு பார்த்தா கடைசியில் மெடிக்கல் எக்ஸாமில் போய் ஃபெயில் ஆகிட்டேனே, எனக்கு லங்ஸில் அப்படி என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு உடனே நம்ம கிளினிக்கு ரஷ்ஷாக வராங்க. டெய்லி 1-2 பேராவது, சார் இந்த மாதிரி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார், எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருங்க சார். ஸோ இப்போ இந்த இடத்துல 2-3 விஷயமா இந்த விஷயத்தை நம்ம அணுக போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, அதுலேயும் ஏன் லங்ஸை டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி முதல் கேள்வி. அதுக்கு மிக முக்கியமான ஆன்சர் என்னென்னா, ஏன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வரோம், பங்களாதேஷ்லேருந்து வரோம், பாகிஸ்தான்லேருந்து வரோம், ஒரு சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வரோம்னா, இந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபி, காச நோய் எண்டெமிக் ரீஜன்னு சொல்லுவாங்க. டியூபர்குலோசிஸ் நோய் நம்ம ஊரில் அதிகமாக காணப்படும். ஆனால் இதே சவுதியிலையோ துபாயிலையோ அந்த டிபின்றது பெருசாக இல்லை. ஓகேங்களா? அப்போது நம்ம ஊர் ஆட்கள் இந்த டிபின்றது உங்களுக்கு தெரியும், காற்று மூலியமா, இரும்பல் மூலியமா இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோயின்றதுனால நம்ம ஊர்லேருந்து அவங்க ஊருக்கு போகிற ஆட்களுக்கு டிபி இருக்கக்கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பாலிசி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஊர் மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம நாளுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நம்மள ஸ்க்ரீன் செஞ்சுப்புறாங்க. அதில் முக்கியமாக இந்த டிபிக்கு ஸ்க்ரீன் செய்கிறாங்க. அப்போ அந்த டிபின்றது ஜென்ரலாக எங்கே தாக்கும்? நுரையீரலை தாக்குற ஒரு கிருமி தான் அந்த டியூபர்குலோசிஸ். எங்கே வேணால் தாக்கும், நான் நுரையீரலை தான் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ நுரையீரலை அழகாக ஸ்க்ரீன் செய்கிறாங்க. அந்த நுரையீரலில் சின்ன காம்ப்ரமைஸ் கூட பண்ண மாட்டேன்றாங்க. அந்த நுரையீரலில் சின்னதாக ஏதாவது இருந்தால் கூட உடனே டிபியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்கன்றது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ ஏன் லங்ஸ்ன்னு இருக்காங்கன்னா, அந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம ஊரில் டிபிகள் அதிகமாக இருக்குன்றதுனால உள்ளே வரக்கூடாதுன்றது தான் அவங்களோட கான்செப்ட். அதனால தான் இந்த ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்கன்றது முதல் பாயிண்ட். இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு போகிறோம். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தால், நிஜமாலே ப்ராப்ளம் இருக்கான்றது தான் 2வது பாயிண்ட். ஏன்னா இங்கே வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இப்போ டாக்டராக தான் நம்ம என்ன கேட்போம், என்ன சார் பிரச்சனை, இரும்பல் இருக்கா, மூச்சு வாங்குதா, மூச்சு விட்டதுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா, வீசிங் மாதிரி எதாவது ஆகுதா, இருமுனா ரத்தம் வருதா, ஏதாவது ஒன்று கேட்கணும்ல. அந்த பேஷண்ட்ஸ்க்கு எந்த அறிகுறியுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஓகேங்களா சார்? எதுவுமே இல்லை சார், தொந்தரவே இல்லை சார், சிகரெட் கூட பிடிக்க மாட்டேன் சார், எதுவுமே இல்லை சார், ஆனால் என்ன சார் இது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு டாட் இருக்கும், சின்னதாக ஒரு லைட்டாக ஏதாவது இருக்கும், இது மாதிரி இருக்குன்னு பண்ணிட்டாங்க சார், இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்வாங்க. ஸோ இது பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோசிஸ், லங் ஸ்காரிங்னு சொல்லுவாங்க. ஃபைப்ரோசிஸ் ஆர் லங் ஸ்காரிங்னு என்னென்னா, நுரையீரல் தழும்பு, நுரையீரல் சுருக்கம், நுரையீரலில் சின்னதாக ஒரு மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நுரையீரல் தழும்புன்னு சொல்லலாம். இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இருக்கேன், ஓகேங்களா, கீழே நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி சர்ன்னு தேய்ச்சிட்டு வேறேன். சின்ன வயசில் இந்த மாதிரி ஒன்று விழுந்தேன். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கும். அந்த தழும்பில் என்ன ஏன் அப்படி வந்தது, கீழே போய் விழுந்து தேய்ச்சிக்கிட்டேன்,
தையல்லாம் போட்டாங்க. அந்த தையல்லாம் போட்டதுக்கப்புறம் எனக்கு பாருங்க அந்த தழும்பு இன்னும் இருக்குது. எப்போ இது நடந்தது அப்படின்னா வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நடந்தது. இப்போ வந்து நம்ம வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்பயும் அந்த தழும்பு இருக்குது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அப்போ அந்த தழும்புன்றது ஃபார்ம் ஆகும் சின்ன வயசுலேருந்து. நம்மளுக்கு நம்ம ஊரில் இருக்கும்போது ஏதாவது காய்ச்சல் வரும், லங்ஸுக்கு வந்து நிமோனியா காய்ச்சலோ பன்னி காய்ச்சலோ ரொட்டீன் ஜலதோஷம் சளி இருமல் ஏதாவது நுரையீரலில் வந்து வந்துட்டு போகும். இல்லை சின்ன வயசு சில குழந்தைங்களுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு போகும் டிபினால. இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகும்போது நுரையீரலையும் ஒரு சில தழும்புகள் ஃபார்ம் ஆகலாம். புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? அப்போ நம்ம இந்தியாவில் சின்ன வயசுல இருந்து யாருக்காவது கிருமிகள்லாம் அடிக்கடி கண்டிப்பா தாக்கும். அப்படி தாக்குறதுனால நுரையீரல்ல ஒரு சில தழும்புகள் வந்து ஃபார்ம் ஆகலாம். அப்போ இது வந்து இந்த இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய தழும்புகள். ஓகே, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சவுதிக்கு போற டாக்டர் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, உன் கையில இங்க தழும்பு இருக்கு, இந்த தழும்பு இருக்கிறதுனால உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? டேய், அது சின்ன வயசுல அடிப்பட்டதுனால வந்து தழும்புப்பா, இதுக்கும் நான் உள்ள வர்றதுக்கும் என்னப்பா சம்மதம்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. அந்த தழும்பு இல்லைனா தான் உன்னை உள்ளே விடுவேன் அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? அடப்பாவீங்களா, என்னடா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்காடா அப்படின்னு யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களா? அதே தான் இங்கேயும். அப்போ நுரையீரலில் ஒரு தழும்பு இருக்குது, அதை சரி செஞ்சாதான் உன்னை உள்ளே விடுவேன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்களே யோசிச்சுக்கணும், அது சரி செய்ய முடியுமா முடியாதான்ட்டு. அது தழும்புப்பா, தழும்பு சரி செய்யணும்னு அவசியம் இல்லைப்பா. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? தழும்பை சரியும் செய்ய முடியாது, அது தழும்பு. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அப்போது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு என்ன ரீசனே இல்லாமல் சும்மா வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு கணக்கு. இல்லை அவங்க ஓவர் ஜாகிரதையாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கணக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பல பேர் இங்கே வந்து டிப்ரெஷன் ஆகுறாங்க. சார் என் லங்ஸில் ஏதோ தழும்பு இருக்காம சார், அவங்க சொல்லிட்டாங்க சார், அவங்க உள்ள விட மாட்டேன்றாங்க சார். ஏன்ப்பா உன் பிரச்சனை வந்து இப்போ அவங்க உள்ள விடலைன்றதா இல்லைனா அந்த தழும்பா அப்படின்றது? இல்லை சார் உள்ள விடலன்றது பிரச்சனைனா வேற, தழும்பு தான் பிரச்சனைனா பயப்படாத. யோசிச்சு பாருங்க, நுரையீரல் இவ்வளோ பெரிய உறுப்பு, ஓகேங்களா? இவ்வளோ பெரிய உறுப்பு, 2 நுரையீரல் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய உறுப்பு 2 நுரையீரலில் ஒரு சின்ன பகுதியில், அதுலேயும் ஒரு சின்ன லோபில், அதுக்குள்ளே இருக்கிற சின்ன செக்மெண்ட்டில் தந்தூண்டு ஒரு சென்டிமீட்டருக்கும் கம்மியாக ஒரு தழும்பு இருக்குன்னும் போது ஏதாவது பிரச்சனை வருமா? ஒரு பிரச்சனையும் வராது. புரிஞ்சிருச்சா? இவ்வளோ பெரிய கை எல்லாம் ஒர்க் ஆகுது, இவ்வளோண்டு ஒரு தழும்பு இருக்குது, ஏதாவது பிரச்சனை வருதா? ஒன்றும் வராது. அந்த மாதிரி தழும்புகள்னால எந்த பிரச்சனையும் வராது, உங்கள் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றதுனால இந்த யுஏஇ சவுதி போகிற ஆளுங்களாம் இந்த எக்ஸ்ரேல தழும்பு இருக்குது, சிடி ஸ்கேனில் தழும்பு இருக்குது, இதை சரி செஞ்சால் தான் உள்ளே விடுவோன்னா அவங்கள ஏமாத்துறான்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தழும்புகளை சரி செய்ய முடியாதுன்றதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. அப்போ ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா ஓவர் ஜாகிரதையாக பண்ணலான்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர அதில் வேறு ஏதாவது ஸ்கேம் நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஆராய்ச்சி தான் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க அதில் அங்கே போனாலும் எக்ஸ்ரே எடுக்க விட்றாங்க, சிடி ஸ்கேன் எடுக்க விட்றாங்க, தேவையில்லாமல் மாத்திரைக்கு போட, அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஓவர் ஜாகிரதையாக இருக்கிறாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் நீங்கள் யாரும் பொறுத்து மனத்தை வந்து குழப்பிக்காதீங்க. தழும்பு வந்து சரி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, சரி செய்யவும் வேண்டாம் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட பார்வையாக இருக்குது. சரி சார், நான் ஏதாவது ஜாகிரதையாக ஏதாவது பார்த்துக்கணுமா, ஏதாவது பண்ணணுமானா ஒன்றும் பார்க்க வேணாம். அப்போ எப்போ தான் சார் நான் டாக்டர் போய் பார்க்கணும்? அதுக்காக நீங்கள் டாக்டருக்கு போக வேணாம். அப்போ நான் எப்போ தான் போகணுன்னா, உங்களுக்கு தொந்தரவு இருந்தால் மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் போதும். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு திடீர்னு இருமல் சளி ஒரு 2 வாரமாக இருக்குது, எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, எனக்கு இருமலாக ரத்தம் வருது, எனக்கு வெயிட் குறையுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் போய் பார்க்குறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நுரையீரல் டாக்டர் பல்மனாலஜிஸ்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் பல்மனாலஜிஸ்ட் நுரையீரல் டாக்டர் பார்க்க வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர கான்செப்ட் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தால், ஃபாரின் போகிறீங்கன்னும் போது ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக நடக்குது. அதில் இந்தியாவிலேருந்து வரீங்கன்னும் போது டிபிக்கான ஸ்க்ரீனிங் கொஞ்சம் தீவிரமாக நடக்குது. அதில் உங்கள் எக்ஸ்ரேலையோ சிடிலையோ சின்னதாக ஒரு தழும்பு பார்த்தா கூட அவங்க உள்ளே விடுறது இல்லைன்றது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நீங்கள் போட்டு அதை சரி செய்யணும்னு போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. ஏன்னா தழும்புன்றது சரி செய்ய முடியாது, பிரச்சனையும் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ நீங்கள் வேறு ஒரு சென்டரில் போய் போட்டு திருப்பி கிளிக் ஆகி உள்ளே போக முடியுதான்னு பாருங்கள். அப்படியும் பண்ணுறாங்கன்னா வேறு வேலை வாய்ப்பு நம்ம ஊர்லேயோ இல்லை வேறு நாட்டிலையோ வந்து தேடுறதுன்றது ஒரு அறிவுபூர்வ விஷயமாக வந்துட்டு இருக்கும். அதை தாண்டி அந்த தழும்பை எப்படியாவது சரி செஞ்சிடணும் அப்படின்ட்டு நுரையீரல் நுரையீரலை மாற்றிடுற, அந்த தழும்பு வெட்டிடுறன்ற மாதிரி எந்த விதமான விஷயம் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த தழும்பு போயிடும்னு சொல்லிட்டு யாராவது மாத்திரை கொடுக்குறாங்க, லேகியம் கொடுக்குறாங்க, சிறப்பு கொடுக்குறாங்க, இதை சாப்பிடுங்க ஒரு 6 மாதம் தழும்பு காணாமல் போயிடுது பாருங்க அப்படின்னா நம்பாதீங்க. தழும்பு காணாமல் போகாது அன்லெஸ் அண்ட் அன்டில் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல். இந்த தழும்பு இப்போ வரைக்கும் போனதில்லை. மேபி நான் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி வேற ஒரு தோல் மேலே விட்டுக்கிட்டா வேணால் போகும், அந்த மாதிரி வேற ஒரு நுரையீரல் எடுத்து வச்சா வேணால் தழும்பு போகுமே தவிர தழும்பு போகாது. ஸோ யாரும் பயப்பட வேணாம், ஜாலியாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் இந்த லங்ஸ் தழும்பை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரியாலிட்டிக்கு நடக்கிற சுச்சுவேஷனை சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ வந்து பல்வேறு வேலை வாய்ப்போட இந்த மாதிரி ஃபாரின் நேஷன்ஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல்வேறு எக்ஸ்க்ளூசிவ் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட் அண்ட் ஆதரவு வந்து தாருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.